ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 28ஆம் தேதி வரையிலான இந்த வார பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு வார இறுதியில் தான் சந்திராஷ்டமம். அப்போ கூட சந்திராஷ்டமம் பெரிய கெடுதல்களை செய்யாது. வாரத்தின் ஆரம்பத்தில் 6, 7 ஆகிய 2 இடங்களில் சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். அதுலேயும் வளர்பிறையாகி அவர் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கனால ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்க விரைய சனியை குரு பார்க்க 4ஆம் இடத்துல இந்த வாரம் அத்தி பூத்தார் போல புதன், சுக்கிரன், குரு போன்ற 4 கிரகங்கள் சேருகின்ற அமைப்பு அருமையான அமைப்புங்க. பிள்ளைகளால் சந்தோஷம். இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை, பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எதிலையும் குறைவுகள் இருக்காது. அவரவருடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல கடந்த சில வாரங்களாக மாதங்களாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் தோல்வி பெற்ற தன்மைகள் கூட கொஞ்சம் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். மனசு கொஞ்சம் ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் வாரத்தின் இறுதியில் வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:33 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை மத்தியானம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டமம். ஆனால் சந்திராஷ்டமம் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாதுங்க. சந்திரன் பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய அதே நேரத்தில் உச்சகுருவின் பார்வையிலையும் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமத்தில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமை மத்தியானத்திலிருந்தே ஒரு நல்லவைகள், ஒரு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய நல்ல அறிமுகங்கள் சுப சந்திராஷ்டமமாக இருப்பதால் எப்போவுமே சில பேர் நினைப்பீங்க சந்திராஷ்டமம் சொல்கிறாங்க இன்றைக்கி நல்லதாக நடக்குதுன்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போது இந்த சந்திராஷ்டமம் வார இறுதியில் நடக்குங்க. மற்றபடி வாரம் முழுவதும் ஓரளவிற்கு ஸ்மூத்தாக சந்தோஷமான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன் 3 பேரும் அப்படியே ஒரு இடத்துல நல்ல இடத்துல சந்திர அதியோகத்தில் வலிமையாக இருக்கிறாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. ஆனால் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் வலுத்திருப்பதும் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடும் குருவோடும் சேர்ந்து ஒரு சுபத்தன்மையோடு இருப்பதும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கிறதும் ஒரு நல்ல நிலைமைன்னு சொல்லலாம். பெரிய அளவில் சோதனைகள் இல்லை. 11ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனியே இந்த ஒரு சில மாதங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளை பாதுகாக்கக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக செய்வார். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுன்றது முதல் 2 நாட்களுக்கு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடிய அமைப்பு. சோசியல் மீடியாவில் ஏதாவது பேர் வாங்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மற்றவர்கள் உதவியை நாடி பிழைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வலிமையான அமைப்பில் 6ஆம் இடத்தோடு சந்திரன் வலிமையாக தொடர்பு கொள்கிறார். கடன், நோய், எதிர்ப்புகள் தீரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். தலைமை பொறுப்பு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஆஃபீஸில் கொஞ்சம் பேருக்கு நல்லது நடக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருமானங்கள் கொஞ்சம் இருக்கும். புதிய அறிமுகங்கள், புதியவைகளை செய்யக்கூடிய ஒரு தைரியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களும் 7ஆம் இடத்துல பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். குருவின் பார்வையிலையும் இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, புதியதாக காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, கல்யாணம் பற்றின பேச்சுக்கள் இளைஞர்களுக்கு அப்படியே முடிவடையக்கூடிய தன்மை, ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமைகள், ஒரு மாதிரி கசந்த உறவுகள் எல்லாம் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சிலருக்கு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் சந்தோஷங்கள் வரக்கூடிய நல்ல வாரங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம். மிதனராசிக்காரர்களுக்கு புதன் இந்த வாரம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த வாரத்தில் கடைசியிலேயே சந்திரன் வலுவாக வளர்பிறை சந்திரனாக, தனாதிபதி வலுவாக வளர்பிறை சந்திரனாக இருப்பதும் இந்த வாரம் முழுவதும் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பதும் 2ஆம் இடம் அதீத சுபத்துவத்தில் இருப்பதும் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல சம்பாதிக்க முடியாமல் போச்சோ, எந்தெந்த இடத்துல பணத்தை இழந்தீங்களோ, இங்கே காசு கொடுத்தேன், அங்கே காசு கொடுத்தேன், இங்கே காசு வரணும், அங்கே காசு வரணும், உழைச்சேன், நல்லா வேலை செஞ்சேன், காசை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, காசை கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக பண விவகாரங்களில் மன அமைதி இழந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 4 நாட்கள்லேயே பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான வாரமாக அந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வீடு வாங்குறதை பற்றின ஒரு தைரியம், நல்ல விதமான ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்பு. டியூ கட்ட முடியுமா,
இவ்வளவாச்சே 30,000 கட்டணுமே, 40,000 கட்டணுமே, மாதம் ரெகுலராக வருமானம் வருது, ஆனால் அது அப் அண்ட் டவுனாக இருக்கே, ஏற்ற இறக்கமாக இருக்கே, கிடைக்குமா கிடைக்காதா என்ற மாதிரியான வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இளைஞர்களுக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 5ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறதோடு பரிவர்த்தனை அமைப்புகளையும் இருப்பார். சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க. அப்போ என்ன, பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை, பிள்ளைகளால் பண உதவி, பிள்ளைகளுடைய பண உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பிள்ளைகள் நல்ல தகவல்கள் அல்லது பண உதவியை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. வார இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் 6ஆம் இடத்துல நீச்சனாக இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, அதுவும் உங்களுக்கு கடந்த காலத்தில் லோன்கள் சாங்ஷன் ஆகாமல் இருந்தவங்க, கடனால் பிரச்சனை பண்ணவங்க, வழக்குகள் சாதகமாக இருக்காத அவங்க எல்லாருக்குமே வார இறுதியில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சுப வாரம் மிதுனத்திற்கு இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு அபூர்வமாக 3 சுபகிரகங்கள் ராசியிலேயே கூடக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். ராசிநாதன் அப்படியே பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய 3, 4, 5 ஆகிய இடங்களில் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுக்கு அப்படியே குறுபார்வை கிடைக்குது. ஒரு 3-4 வருஷமாக இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலகி கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படிப்படியாக விலகி கொண்டு வர்றதில் ஒரு ஸ்பீடு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏங்க இதை நான் பார்த்துக்கிறேங்க, என்னால் முடியுங்க, இது வரைக்கும் இருந்த நான் வேற, இப்போது இருக்கின்ற நான் வேற என்கின்ற மாதிரியாக முகத்தோடு கண்ணோடு நேருக்கு நேராக பார்த்து ஒருவரை பார்த்து தைரியமாக பேசக்கூடிய அமைப்பு இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதிய அறிமுகங்கள், நட்புகள் புதிதாக உருவாகுதல், ஏற்கனவே தொடர்புகள் விட்டு போன ஒருவருக்கு மீண்டும் தொடர்புகள் கிடைத்தல், இது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கும். தம்பி தங்கச்சிகளால் ஏதாவது ஒரு வகையில் நல்லவைகள் கண்டிப்பாக உண்டு. அதற்கப்புறம் சந்திரன் 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை அமைப்பில் வர்றார். இந்த 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை அமைப்பில் வரும் பொழுது சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் வீட்டுக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை, உங்களுடைய மனதிற்கும் உடலுக்கும் நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, ஆரோக்கியம் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உண்டு. வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் உச்சகுருவின் பார்வையில் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம் இதுவரைக்குமே செயல்படாமல் இருந்து வந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் எதுவும் இல்லை. சந்திரனுடைய இயக்கங்கள் பரிவர்த்தனை மற்றும் சுக்கிர தொடர்பு மற்றும் குருவின் தொடர்பாக இருப்பதால் முடிக்க முடியாத காரியங்கள், இதுவரைக்கும் முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் கடகராசிக்காரர்கள் சாதித்து காட்டுவீர்கள் என்கின்ற அற்புதமான மாற்றம் நிறைந்த வாரங்க கடகத்திற்கு இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு பண வரவுலையும் குடும்பத்திலையும் கொஞ்சம் அமைதி இருக்கும். சந்திராஷ்டிரமம் இந்த வாரம் கிடையாது. உங்களுடைய சூரியன் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் 3 சுபகிரகங்கள் இப்போது கூடுவது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்லேருந்து சிலருக்கு நல்ல பதில்கள் வருன்றதை காட்டுது. விசா பாஸ்போர்ட் அனுமதி கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு இன்னும் ஒரு 10-20 நாட்களில் அந்த விசா பாஸ்போர்ட் அனுமதி கிடைக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கிறீங்க. மக நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே தோல்விகள் முடிந்து வெற்றிகள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பும் மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. 2ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் பணவரவுகள் இந்த வாரம் ஆரம்பத்திலேயே டக்குன்னு கொஞ்சம் கிடைக்கும். ஆனாலும் 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் கிடைக்கும். அட்டமத்து சனின்றது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு இக்கண்ணாவை கண்டிப்பாக வைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனோடு அவர் பரிவர்த்தனை பெறுகின்ற காரணத்தினால் கொஞ்சம் மனோதைரியம், எதானாலும் நடக்கட்டும், என்னப்பா ஒன்றும் பெருசாக இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், எதையும் என்னால் சமாளிக்க முடியும்னு உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில் அவர் இருக்கிறார். இந்த நேரத்தில் கடன் தொல்லைகள் லேசாக அப்படியே கவலைப்பட வைத்தாலும் கூட வியாபாரம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த பின்னடைவுகள் அப்படியே விலகுங்க. சிலருக்கு புதிதாக ஏதேனும் ஒரு உறவுகள் வரக்கூடிய அமைப்பு, சென்ற ஒரு வருஷமாக இல்லாத அளவிற்கு சித்தப்பா பெரியப்பா சித்திமார்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் இதுவரைக்கும் நெகட்டிவாக இருந்தவங்க, சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் குறையோடு இருந்தவர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் சொந்தக்காரர்களால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஹெல்ப் இருக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மனக்கலக்கம் வார ஆரம்ப 2 நாட்களில் இருந்தாலும் கூட
பிற்பகுதி 5 நாட்கள் சுபத்தன்மையோடு எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற வலிமைகள் இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தின் கடைசியில் முதல் 5வது நாள் 4வது நாளிலே புதன் அப்படியே 11ஆம் இடத்திற்கு வலிமையாக வந்து விடுகிறார். இந்த வாரம் முழுவதுமே சந்திர அதியோகம் அல்லது சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை, அப்படியே குருவின் பார்வையில் லாபாதிபதி அப்படின்ட்டு 11ஆம் இடமும் 11ஆம் அதிபதியும் வலிமையாகவே இருக்கிறார்கள். லாபாதிபதி வலிமை பெற்று லாபஸ்தானத்தில் 3 சுபர்கள் கூடுவதால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. எதில் வெற்றின்றது உங்கள் வயசை பொறுத்தது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 1, 2, 3 ஆகிய 3 இடங்களில் இருக்கிறார். காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, வேலையில் வெற்றி, தொழிலில் வெற்றி, எண்ணத்தில் வெற்றி, பணத்தில் வெற்றி, மனத்தில் வெற்றி, குணத்தில் வெற்றி, எதை எடுத்தாலும் இந்த வாரம் வெற்றி தாங்க. உங்களுடைய பிறந்த ஜாதக அளவிற்கேற்ப உங்களுடைய வெற்றி இருக்குங்க. எல்லாருக்குமே கோடிகள் கொட்டிடும், அப்படி வெற்றி இப்படி வெற்றிலாம் சொல்ல முடியாதுங்க. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கேற்ற ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா, அந்த உயரத்திற்கேற்ப நல்ல பண வரவுகள் இப்போது உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு நிம்மதி இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, எதிரிகளை அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பது என்பது குழப்பங்களை தவிர்க்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல குரு புதன் சுக்கிரன் 3 சுபர்களும் அப்படியே வலிமையாக இருக்கிறார்கள். சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருப்பதால் இதுவரைக்கும் பண கஷ்டம் பட்டவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் அப்படியே தேடி வரக்கூடிய அமைப்பு. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஒரு கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்குறேன், யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க, இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதிகாரிகள் ஏதாவது ஒரு வகையில் மனசு வச்சு உங்களுக்கு அந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சக்சஸ் மிகுந்த நல்ல வாரமாக, சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத 1, 2, 3 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் வலிமையாக இயங்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அப்புறம் ராசிநாதனோடு பரிவர்த்தனை ஆகிறாரு. அப்புறம் 2ஆம் இடத்துல குருவின் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடம் இந்த வாரம் மிகுந்த சுபத்துவத்தை அடைகிறது. தொழில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, தொழில் மாற்றம் அடையக்கூடிய அமைப்பு, புதிய கிளைகள் திறக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் எந்த இடத்துல தொழிலில் ஓட்டை இருந்தது, இந்த இடத்துல இங்கே திருடு நடக்குது, இங்கே இது நடக்குது, இங்கே ஆளை போடலாம், அங்கே ஆளை போடலாம், இங்கே புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணலாம், இங்கே புதுசாக கிளை திறக்கலாம், இந்த டீலர்ஷிப்கள் எடுக்கலான்ட்டு வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக இயங்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. ஆக சந்திரன் வலுவாக இருக்கிறார், ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், பாக்கியாதிபதி 10ல் இருக்கிறார் என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய யோக பலனை செய்யும். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கடுமையான செலவு இருக்கும். 10 பைசா வீட்டுக்கு பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. வர்ற காசெல்லாம் செலவாகும். ஆனால் அதே நேரத்தில் வீட்டுக்கு சில பேருக்கு பொருள் வாங்குவீங்க. ஒருவருக்கு வீடே வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. திங்களும் செவ்வாய்க்கிழமையும் பாக்கெட்டிலிருந்து பணம் போனாலும் கூட நற்பொருள் சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, அது இது அட்லீஸ்ட் நமக்கு தேவையான ஒரு சட்ட துணிமணி அப்படி இப்படி எடுக்கிறது, பிள்ளைங்களுக்கு எதனா எடுக்கிறது, மனைவி கணவன் போன்ற அமைப்புகளுக்கு எடுக்கிறது கண்டிப்பாக இருக்கும். வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் அட்டகாசமான நாட்கள். சந்திரன் பரிவர்த்தனை நிலைமையில் வளர்பறை அமைப்பில் ராசியோடு தொடர்பு கொள்கிறார். தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு இப்போது காதலை சொல்லக்கூடிய தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் அப்போது உண்டு. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆணிடம் நேர்மையான முறையில் உங்களை நான் விரும்புகிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றத கேட்டு சாதகமான பதில்கள் பெறக்கூடிய அமைப்பு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் அட்டகாசமாக கண்டிப்பாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பத்தில் நிம்மதி உண்டு. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். அண்ணன் அக்கால்களிடம் கடந்த காலத்தில் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரங்க இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அருமையாக இருக்குது. சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. 11ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய சந்திரன் 9 குடைவர் வார ஆரம்பத்தில் 11ல் இருக்கிறார், அப்புறம் 12ல் இருக்கிறார், அப்புறம் ராசிக்கே வருகிறார். ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வலிமையாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் உட்காந்து உச்சகுருவின் பார்வையில் கிடைக்கக்கூடிய அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல இந்த வாரம் 3 சுபர்கள் ஒன்றா சேர்றாங்க. அப்பா உறவு நல்லா இருக்கும், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும், அப்பாவுடைய சொத்துக்களில் கேசு போட்டிருக்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். பூர்வீகம் அட்டகாசமாக கை கொடுக்கக்கூடிய தன்மை. எந்த தொழில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு டைம் நல்லா இருக்கு. இப்போது ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தில் 3 சுபர்கள் அமர்ந்து சந்திரனின் போக்கு 9, 11, 12, 1 ஆகிய இடங்களில் இருக்கிறதுனால வார கடைசியில்
அந்த 3 நாளும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அட்டகாசமாக இருக்கும். சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. தெளிவான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எதிலும் ஒரு புதுமையான ஐடியாக்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். சோஷியல் மீடியாவில் பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வரைக்கும் பணத்தை விட்டுக்கிட்டே இருந்தவங்க வெட்டி செலவுகளை பார்த்து இப்படியா இருக்குது அப்படியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வெட்டி செலவுகள் நின்று ஓரளவிற்கு சேமிக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அம்மா அப்பா உறவுகள் நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நெல் விவசாயம் பார்க்குறவங்க, வெள்ளை நிற சர்க்கரை, உப்பு போன்ற பொருட்களோடு தொடர்பு கொண்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்வழி உறவுகளால் நன்மைகள் இருக்கும். காதல் இப்போது கை கொடுக்கும். அந்த காதல் கை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கல்யாணத்திலையும் முடியக்கூடிய அமைப்பு. விருச்சிக ராசிக்காரர்கள் சோசியல் மீடியாக்களில் பேர் வரக்கூடிய அளவிற்கு, பணம் புகழ் வரக்கூடிய அளவிற்கு ஒரு செயற்கரிய செய்கையை செய்யக்கூடிய நல்ல அருமையான உத்வேகமுள்ள புத்துணர்ச்சியுள்ள அருமையான சந்திராஷ்டமம் இல்லாத வாரமாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபம், நன்மை போன்றவைகள் இந்த வாரம் கிடைக்கும். வார ஆரம்பத்தில் 10, 11, 12 ஆகிய 3 இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல சந்திரன் அட்டமாதிபதியாக இருக்கும்போது வளர்பிறையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரம்பத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொழில் நல்லா இல்லை, அப்படி நல்லா இல்லை, இப்படி நல்லா இல்லைன்னா கூட செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு சிலருக்கு வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்பு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை உண்டு. சிலருக்கு உதவியாளர்கள் அமையும். சிலருக்கு சக பணியாளர்களோடு நல்ல இணக்கமான உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அவர் சுக்கரனோடு லாபாதிபதியோடு 8, 11 பரிவர்த்தனை அடைகிறது. அப்போ புதன் வியாழன் இந்த 2 நாட்களும் அட்டகாசமான நாள். எதையும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம், ஒருத்தரை புதுசாக அறிமுகப்படுத்திக்கலாம். ஒரு இன்டர்வியூவுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இந்த 2 நாளில் தனுசு ராசிக்காரங்க விட்டுறாதீங்க. இந்த 2 நாட்களும் உங்களுடைய மனசு, உடம்பு, பர்ஸு இந்த 3 நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். ஆக புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் தொட்டது துலங்கக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக அமைகின்றன. அடுத்து அப்படியே 12ஆம் இடத்துல போய் சந்திரன் நீச்சமானாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? இந்த 12ஆம் இடத்துல புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்த காசு கொஞ்சம் காலியாகும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டெலாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் அப்போது அமையும். சொந்த ஊர் சென்னையிலேருந்து அப்படியே தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை போகிறது, அதன் மூலமாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு பயணத்தின் மூலமாக நடுவில் அந்த பயணத்தில் ட்ராவல்லையே யாராவது ஒருத்தர் அறிமுகமாகி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் போகக்கூடிய தன்மை என சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத சந்திரனுடைய இயக்கங்கள் நன்றாக இருக்கக்கூடிய 8ஆம் இடம் 3 சுவர்களால் சுபத்துவத்தை அடைந்து எதிர்பாராத நன்மைகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவுகளும் வரக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு கொடுப்பினை உள்ள வாரம் இந்த வாரம். 3 சுவர்கள் வலுத்து ராசியை பார்க்கிறார்கள். புதன், சுக்கிரன், குரு 3 பேர் தான் சுவர். இந்த 3 பேருமே இந்த வாரம் ராசியை பார்க்குறாங்க. அடுத்த வாரம் இதை விட நல்லா இருக்கும். அப்படியே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் ராசியில் வந்து உட்காருவார். சூப்பருங்க. மகராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்ல டைம் வந்துருச்சு. உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி ஒரு 5, 9 யோக தசைகள் நடந்துக்கிட்டு இருந்தால் சில பேர் கோடிக்கணக்கில், சில பேர் லட்சக்கணக்கில், சில பேர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்க. ஒரு 7, 8 வருஷங்களாக எந்தெந்த விஷயத்தில் கெட்டு போயிருந்தீங்களோ, நஷ்டப்பட்டிருந்தீங்களோ, கஷ்டப்பட்டிருந்தீங்களோ அது எல்லாமே இந்த வாரத்திலேருந்து அப்படியே படிப்படியாக தீரும். உத்வேகம் வரும், புத்துணர்ச்சி வரும், யாரையும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம் அப்படியே மனசுக்குள்ளே வரக்கூடிய சந்திராசிரமம் எதுவும் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம். சந்திரன் வந்து 9, 10, 11 ஆகிய இடங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார். 7க்குடையவர் 9ஆம் இடத்துல வலுத்து இருக்கின்ற இந்த அமைப்பு கணவனால், மனைவியால், காதலனால், காதலியால் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆண் பெண் உறவுகள் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு மாமன் மச்சான் உறவுகள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 10ஆம் இடத்துல அவர் வலுவாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல வந்து வேலை மாற்றங்கள் ஏற்படும். புதன்கிழமை வியாழக்கிழமை வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதோட பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. அல்லது நீங்களே முதலாளியாக போகிறீங்க. உங்களை வேலையை விட்டு எடுத்த மேனேஜர் உங்ககிட்டே வந்து வேலைக்கு சேர போகிறான்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 3 வருஷம் கழித்து இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை வேலையை விட்டு எடுத்த மேனேஜர் உங்களிடமே ஒரு நாள் வேலைக்கு வரப்போகிறார். இந்த வார்த்தை ஞாபகம்.
10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. புதன் வியாழன் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதற்கப்புறம் லாபஸ்தானத்தில் நீச்சமானாலும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த 6 நாட்களும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த 6 நாட்கள் மிகப்பெரிய நாட்களாக எல்லாவற்றிலும் ஒரு கணக்கு கணிதம் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் வேலை வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. தைரியம் வீட்டில் கூட நல்ல விதமாக எல்லாரும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய அருமையான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மகரத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்திலேயே சந்திராசிரமம். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திராசிரமம். புதன்கிழமை மத்தியானம் 12:53 வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம். ஆகவே புதன்கிழமை அதிகாலையில், மத்தியானம் இல்லை அதிகாலையில், திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த வாரம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராசிரமமாக ஆரம்பிக்குது. ஆனால் வளர்பிறை சந்திரனாக அவர் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. இந்த வாரத்தில் கூடுதலாக 6ஆம் இடம் புதன் சுக்கிரன் குருவோட சேர்க்கப்படுகிறது. லேசாக கடன் பற்றிய கவலைகளை கொடுக்கும். சிலருக்கு புதுசாக கடன் வரும். சிலருக்கு ஒன்றும் இல்லாத நல்லா இருக்கிற உடம்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற ஒரு மனோ பயத்தை கொடுக்கும். அதை தவிர வேறு எந்த கஷ்டமும் வந்துடாது. என்ன இருந்தாலும் உச்சகுரு ராசிநாதனை பார்க்குறார். ஆனால் என்ன நான் சொன்னாலும் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் முதல் 2 நாட்கள் இருப்பீங்க. சந்திராசிரமம் இல்லையா? அது அந்த சந்திராஷ்டமத்தனுக்கு பண வரவுகள் பண கொடுக்க வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃப்ரெண்டுக்கெல்லாம் யாருக்கும் போய் ஜாமீன் கையெழுத்து கேரண்டி கையெழுத்துலாம் போட்டுறாதீங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் சூட் கேஸு இதிலெல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருங்க. கொஞ்சம் தூங்கினா கூட பணம் வச்சுருக்கிறவங்க இப்போ நகை வச்சுருக்கிறவங்க கவனமாக இருக்கக்கூடிய தன்மை திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உண்டு. விடிஞ்ச உடனே புதன்கிழமை அவர் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். புதன் வியாழன் 9ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லை. வாரத்தின் இறுதி நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால இந்த வாரத்தின் முதல் 2-3 நாட்கள் நன்றாக இல்லாத தன்மைகள் கும்பராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளில் ரெக்கவர் ஆகிடும். பணங்கண்ணம் போயிருந்தாலும் செலவு ஆயிருந்தாலும் சண்டை கண்டை போட்டிருந்தாலும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு அதிலிருந்து அப்படியே மீண்டு வரக்கூடிய ரெக்கவர் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே வார ஆரம்பத்தில் 2-3 நாட்கள் மனசு குழப்பமாக இருக்கே, அப்படி இருக்கே இப்படி இருக்கே, இதை போய் என்னத்தை பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றதில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மைண்டை டைவர்ட் பண்ணிடாமல் கரெக்டாக எதுவாக இருந்தாலும் கடவுள் நமக்கு நல்லதைத்தான் கொடுப்பார், நல்லதைத்தான் செய்வார், நம்மளால் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் செயலாற்றி வார பிற்பகுதியில் நல்லதை அனுபவிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திராஷ்டமம். ஆனாலும் சந்திராஷ்டமம் பரிவர்த்தனை அமைப்பில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். புதன்கிழமை மிட்நைட்டு 12:53 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து வியாழக்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:30 வரைக்கும் 2.5 நாள் உங்களுக்கு இந்த தடவை சந்திராஷ்டமம். ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தில் அமர்ந்து வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் சுப கிரகங்கள் வலிமையாக இருப்பதால் ஜென்மச்சனியால் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கூட ஒரு தெம்பு வரக்கூடிய மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கடமையே கண்ணாயினர்னு சொல்லுவாங்க இல்லையா? கடமையை மட்டும் நீங்கள் செய்யுங்க, பலனை நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு பகவான் கீதையில் சொன்ன மாதிரி என்னவோ கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படியே மிதந்தபடியே நதியில் மிதந்து கொண்டு போங்கள் அப்படின்ற மாதிரியாக என்னமோ நடக்குது, ஆனாலும் பரவாயில்ல சமாளிக்கலான்ற மாதிரி தான் 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்குங்க. பெரியவர்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. அந்த சந்திராஷ்டம நாட்கள் 2 நாட்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் மூட் ஆஃபில் இருப்பீங்க. என்னையாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் அதுக்கப்புறம் டக்குன்னு உங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை பெரியவர்களுக்கு உண்டு. வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு புதிய அனுபவங்கள் கண்டிப்பாக உண்டு. சோஷியல் மீடியா மூலமாக தொழிலை முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஐடியாக்கள்லாம் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. மீனராசிக்காரர்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் நடந்த அத்தனை நெகட்டிவும் அப்படியே விலக்கி கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மீனராசிக்காரர்கள் பெரிய சோதனைகள்லாம் சர்வ நிச்சயமாக இருக்காதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக 50 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்.